அனைவருக்கும் வணக்கம். தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரங்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் வரலாறு. மூலவர் சுந்தரேஸ்வரர், அம்மன் பிருகன்நாயகிகள், உற்சவர் முருகப்பெருமான், தலவிருட்சம் வில்வம், புராணப் பெயர் கண்ணுவாச்சிபுரம், ஊர் திருமயிலாடி, மாவட்டம் மயிலாடுதுறை. ஸ்தல வரலாறு. ஒரு சமயம் திருக்கயிலையில் பார்வதி தேவியை சீண்டி பார்க்க நினைத்த சிவபெருமான், இணையில்லாத பேரழகு வடிவானவன் நானே அழகு என்று ஈசன் சொன்னார். அட, இதென்ன விந்தை, நான் தான் அழகு என உமையவள் மறுத்துச் சொன்னாள். 2 பேருக்கும் ஆரம்பமானது சண்டை. ஒரு கட்டத்தில் கடும் கோபத்துக்கு ஆளான சிவபெருமான் திருக்கயிலாயத்தில் இருந்து சட்டென மறைந்தார். அவ்வளவுதான். துடித்து போனாள் தேவி. கலங்கி கதறினாள் உமையவள். இந்த உருவம்தானே அழகு என நம்மை சொல்ல வைத்தது என எண்ணியவள் உடலை துறந்து உருவத்தை இழந்து மயிலாக மாறினாள். சிவபெருமானை எண்ணி தவத்தில் ஆழ்ந்தாள். இதில் மகிழ்ந்து நெகிழ்ந்த சிவனார் அழகிய லிங்க திருமேனியராக காட்சி தந்தார். நெக்குருகியவள் தோகையை விரித்து மனம் குளிர ஆடினாள். மனநிறைவுடன் ஆடி குதூகலித்தாள். ஆனந்தமாக ஆடினாள். அம்மை மயிலாக வந்து ஆடிய தலம் மயிலாடி என்று அழைக்கப்படுகிறது. திருமயிலாடி என்று போற்றப்படுகிறது. இங்கே குடிகொண்டிருக்கும் சிவனாரின் திருநாமம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர். திருமயிலாடி தலத்தில் சிறப்பாக பார்க்கப்படுவது இவ்வாலய முருகப்பெருமான் ஆகும். பெரும்பாலான ஆலயங்களில் முருகக்கடவுள் மேற்கு பிரகாரத்தில் கருவறைக்கு பின்னால் இருந்து கீழ்திசை நோக்கி காட்சியளிப்பார். ஆனால் இவ்வாலய முருகன் வடதிசை நோக்கி தவக்கோலத்தில் மகாமண்டபத்திலேயே தரிசனம் தருகிறார். இவர் பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னணியில் தேவர் அசுரர் யுத்தம் இடம்பெற்றுள்ளது. சிங்களத்தீவில் பத்மாசுரன் என்னும் அசுரன் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் தேவர்களை விரோதித்து துன்புறுத்தி வந்தான். தேவர்களின் சேனாதிபதியாக முருகப்பெருமான் படை நடத்தி சென்று சூரனை எதிர்த்தார். சூரனோ பகையை வஞ்சனையால் வீழ்த்த கருதி அபிசார வேள்வியை செய்தான். யாக குண்டத்திலிருந்து சுரதேவதை வெளிப்பட்டாள். அவள் தேவர் படைகளை வெப்பு நோயால் வாட்டினாள். இதனை கண்ட குமரக்கடவுள் திருமயிலாடி வந்து வேலாயுதத்தால் தடாகம் ஒன்றை உண்டாக்கினார். பின்னர் அதில் கங்கையை வரவழைத்து நீராடி சுந்தரேஸ்வரரை வடதிசை நோக்கி தவம் செய்தார். குமரக்கடவுளால் உருவாக்கப்பட்ட இத்தீர்த்தம் புஷ்பகாரண்ய தீர்த்தம் என்ற பெயரில் ஆலயத்தின் எதிரில் உள்ளது. தனயனின் தவக்கோலத்தை பார்த்த பரமன் சீதலா தேவியை வரவழைத்து குமரக்கடவுளுக்கு அளித்தார். சீதலா தேவியுடன் சிங்களம் சென்ற குமரன் சுரதேவதையை சிறைப்பிடித்தார். இதையடுத்து தேவர்கள் சோர்வு நீங்கி புதிய சக்தியை பெற்று போரிட்டனர். போரில் வெற்றியும் கண்டனர். முருகப்பெருமானை தவக்கோலத்தில் இத்தலத்திலேயே இருக்குமாறு வேண்டினான் இந்திரன். தேவர அசுரர் யுத்தம் முடிந்த பின்னர் சூரனின் வேண்டுகோளுக்கிணங்க அவனை தனது மயில் வாகனமாக ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான். பின் மயில் மீது அமர்ந்து திருமயிலாடி தலத்திற்கு எழுந்தருளினார். ஆணவமலத்தின் வடிவமாகிய சூரன் மயிலாக நின்று அவரை தாங்குகின்றான். ஆணவமலத்தை அழிக்க முடியாது, அடக்கத்தான் முடியும். அடங்கி இருந்தாலும் ஆணவம் அவ்வப்போது தன் முனைப்பை காட்டிக்கொண்டிருக்கும் என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்துவது போல முருகப்பெருமானின் உற்சவ திருமேனி இத்தலத்தில் அமைந்துள்ளது. சூரபத்மனாகிய ஆணவமயில் முருகன் பாதத்தில் பாதரட்சையாக தன் முகத்தை வைத்து கொண்டிருக்கிறது. இடதுகால் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையே தலையை தூக்கி முருகப்பெருமானின் முகத்தை எழுச்சியுடன் பார்த்த வண்ணம் தோற்றமளிக்கிறது. மற்றொரு பாதத்தில் பாதரட்சை காணப்படுகிறது. இத்தனை எழிலார்ந்த தத்துவ பேருண்மை பொதிந்த உற்சவ மூர்த்தியை திருமயிலாடியில் மட்டுமே தரிசிக்க முடியும். முருகக்கடவுள் தான் தவம் செய்த திசையான வடக்கு பார்த்தபடி நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீ பாலசுப்பிரமணியராக காட்சி தந்து அருள்பாலித்து வருகிறார். கோயில் சிறப்புகள். மயிலாடுதுறையில் மயிலாக பூஜித்த அம்பிகை இங்கே மயிலாக நடனமாடியதாக கூறுகின்றனர். எனவே இத்தலம் திருமயிலாடி என்ற பெயர் பெற்றதாக சொல்கின்றனர். இங்கே இந்த தலத்தில் இறைவன் பெயர் சுந்தரேஸ்வரர். சுந்தரர் என்றால் அழகு என்று அர்த்தம். இங்கே உள்ள விநாயகரின் பெயர் சுந்தர விநாயகர். ஆணவம் எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் அழிவையே தரும் என்பதை உணர்த்தும் தலமாக திகழ்கிறது மயிலாடி திருத்தலம். இங்கே ஸ்ரீ பெரியநாயகி, ஸ்ரீ பிரகதாம்பாள் என 2 தேவியரின் சன்னதிகள் அடுத்தடுத்து காட்சி தருகின்றன. இருவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் விமர்சையாக நடைபெறுகின்றன. கருவறையில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கிழக்கு திசை பார்த்தபடி இருக்க, ஸ்ரீ பிரகன்நாயகி மற்றும் ஸ்ரீ பெரியநாயகி என 2 அம்பிகையும் தெற்கு பார்த்தபடி அருளுகின்றனர். ஆலய நாயகன் முருகப்பெருமான் தான். இங்கே மூலவரைப் போலவே உற்சவரும் கொள்ளை அழகு.
இதில் இன்னொரு விசேஷம், வழக்கமாக மயிலின் மீது அமர்ந்திருப்பார் முருகக் கடவுள். ஆனால் இங்கு பாதரட்சைக்கு பதிலாக மயிலையே அணிந்திருக்கிறார் குமரக்கடவுள். அதாவது அசுரனை அழித்து அவனது ஆணவத்தை மயிலாக்கி காலின் கீழ் மிதித்தபடி காட்சி தருகிறார். இடது காலின் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்குமான இடைவெளியில் தலையை தூக்கியபடி முருகப்பெருமானின் அழகு ததும்பும் முகத்தை பார்த்தபடி காட்சி தருகிறது மயில். கோயிலுக்கு எதிரே கந்தக்கடவுள் உருவாக்கிய திருக்குளம் உள்ளது. கருவறை கோட்டத்தில் தெற்கில் தட்சிணாமூர்த்தி உள்ளார். தமிழகத்தில் எந்த ஆலயத்திலும் காண கிடைக்காத விதமாக பத்மாசன திருக்கோலத்தில் தட்சிணாமூர்த்தி அருள்பாலிப்பது இத்தலத்தில் மட்டுமே. மேற்கே லிங்கோத்பவர் மூர்த்தியும் வடக்கில் கோமுகத்தின் மேற்புறத்தில் நான்முக கடவுளும் அவர் அருகே ஜெயதுர்கா பரமேஸ்வரியும் தரிசனம் தருகின்றனர். இவ்வாலய சிவனை குமரக்கடவுள், இந்திரன், வால்மீகி முனிவர், கண்வ மகரிஷி மற்றும் பலர் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். ஆலயத்தின் எதிரில் தீர்த்தக்கரையில் சுந்தர விநாயகர் சந்நிதி உள்ளது. இவ்விநாயகர் சைவ சித்தாந்தத்தின் செம்பொருளை உலகில் நிலைநிறுத்தும் முயற்சியை மேற்கொண்ட நீதீசன் என்பவனுக்கு அருள் புரிந்தவராவார். இவரை முதலாக வேண்டிக் கொண்டு அச்செயல்பாட்டில் ஈடுபட்ட நீதீசன் விநாயகரின் அருளால் அதை முழுமையாக செய்து முடித்தான். பின்னர் விநாயகப் பெருமான் தந்தருளிய விமானத்தில் ஏறி அமர்ந்து மானுட உடலோடு கணேசபதம் அடைந்தான். கயன் என்பவனின் வேண்டுகோளுக்கிணங்க அவனது முன்னோர்களுக்கு வீடு பேறு அளித்தவர் இந்த விநாயகர். சுந்தர விநாயகரை போல கண்வ மகரிஷி வழிபட்ட கண்வ விநாயகரும் சக்தி மிக்கவர். இவர் 5 வயது வரை வாய் பேச முடியாமல் இருந்த நிகமானந்தன் என்பவனுக்கு பேசும் சக்தியை அளித்து ஆட்கொண்டவர். விநாயகர் திருவருளால் பேசும் சக்தியுடன் சகல வித்தைகளும் கைவரப்பெற்ற நிகமானந்தனுக்கு இவ்வாலய முருகன் சிவதீட்சை தந்து நிகமானந்த சிவாச்சாரியார் என்னும் தீட்சா நாமமும் கொடுத்தார். இந்த கோயிலின் விமானம் எண்கோணத்தில் அமைந்திருப்பது மேலும் சிறப்பாகும். திருவிழா. திருமயிலாடியில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. 100 ஆண்டுகளுக்கு முன் வைகாசி உற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றதாக கூறுகிறார்கள். இன்றைய நாளில் மாதந்தோறும் கார்த்திகை விழா மற்றும் பிரதோஷ விழாக்களும், வெள்ளிதோறும் துர்க்கை வழிபாடும், மார்கழி திருவாதிரையில் நடராஜமூர்த்திக்கு தரிசன விழாவும், பங்குனி உத்தரத்திலும் சித்திரை பௌர்ணமியிலும் முருகனுக்கு காவடி எடுத்தலும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றது. திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12:10 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். முகவரி: அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், திருமயிலாடி, 609-108, மயிலாடுதுறை மாவட்டம். அமைவிடம்: சிதம்பரம் சீர்காழி பேருந்து மார்க்கத்தில் புத்தூர் பாலிடெக்னிக் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து கிழக்கே பழையாறு துறைமுகத்திற்கு செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருமயிலாடி. சிதம்பரம் பழையாறு, சீர்காழி பழையாறு பேருந்துகள் இந்த ஆலயம் வழியாக செல்கின்றன. நன்றி, வணக்கம்.